Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எப்படி எழுதுனீங்களோ அதை விட்டுருங்க, மறந்துடுங்க. ஆமாம், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்கலாம். as well as வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் கொஸ்டின் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதாவது பைத்தான் ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைப்ஸ் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவேளை, சரியா, அதாவது இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், டைரக்ட் 60 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா இந்த சப்ளியூஷன் வைஸாக நம்ம பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 2 ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்து நம்ம கூட என்ன சொல்லி பார்த்தா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? எதுக்காக இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றின நிறையா நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப, அதாவது லென்த்தாக ரொம்ப பெருசாக இருக்குது. சரியா? அதனால் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப ஈஸியாக நாம் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்காக, அதாவது இந்த ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் ரொம்ப ஈஸியாக லெஜிபிளாக இருக்குது. சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது, ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன், அதுக்கப்புறம் மால். இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் இருக்குது. அதோட எக்ஸாம்பிள் என்னென்னு ரொம்ப நீட் அண்ட் கிளியராக ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் அதுக்கப்புறம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது கிரேட்டர் தென், லெஸ் தென், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல், சரியா, அதுக்கப்புறம் நாட் ஈக்குவல், இந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் இருக்குது. அதோட ஈஸியாக என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், அதோட அவுட்புட் எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் லாஜிக்கலில் உங்களுக்கே தெரியும் அண்டு, ஆறு, நாட்டு, இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. சரியா? அப்போ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் என்னன்னு பார்த்தா ரொம்ப ஈஸியாக அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல், அதுக்கப்புறம் ப்ளஸ் அண்ட் ஈக்குவல், இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. அதோட எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஆப்ரேட்டர்ஸும், சரியா, பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆப்ரேட்டர்ஸும் ரொம்ப சிம்பிளாக நீட் அண்ட் கிளியராக இந்த பிடிஎஃப்ல இருக்குது. இந்த பிடிஎஃப்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. கண்டிப்பாக இது 60 மார்க் கொஸ்டின்ஸில் மேபி கேட்குற வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ.